வணக்கம் அன்பு நண்பர்களே. இன்றைய கேள்விக்கென்ன பதில் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. தமிழகத்தில் முதல் முறையாக பாரதிய ஜனதா தலைமையில் ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு கூட்டணியை அந்த கட்சியுடைய மாநில தலைவர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அமைத்திருக்கிறார். இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் சூடு பறக்கக்கூடிய தேர்தல் பிரச்சாரத்தில் தன்னுடைய பிரச்சார பணிகளுக்கு இடையே இன்றைய கேள்விக்கென்ன பதில் நிகழ்ச்சியில் உங்களுக்காக அவரை நாம் சந்திக்க இருக்கிறோம். வாங்கள், நிறைய கேள்விகள் இருக்கின்றன அவரிடம் கேட்பதற்கு. கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். முதல்ல சில விஷயங்கள் கூட்டணி பத்தி தெளிவுபடுத்தலான்னு பாக்குறேன். அடிப்படையில நிறைய கொள்கைகள் பேசி மற்ற கட்சியிலிருந்து மாற்று சிந்தனை கொண்ட ஒரு மாறுபட்ட கட்சின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய பாரதிய ஜனதாவுக்கு இப்படிப்பட்ட கூட்டணி தேவையா? நிச்சயமாக தேவை. காரணம், மத்தியில் நரேந்திர மோடியுடைய ஆட்சி அமைய வேண்டும் என்பது ஒட்டுமொத்த நாட்டு மக்களுடைய விருப்பம். தமிழக மக்களும் முழுமையாக மோடியுடைய ஆட்சி அமைய வேண்டும் என்று விரும்புகிறார்கள். மோடியுடைய ஆட்சி அமைய வேண்டும் என்று சொன்னால் தமிழகத்தினுடைய பங்களிப்பும் அதில் நிச்சயமாக இருந்தாக வேண்டும். நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்திற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பில் சென்றாக வேண்டும். பாரதிய ஜனதா கட்சியில் மட்டுமல்லாமல் தேசிய ஜனநாயக கூட்டணியிலும் அங்கம் வகிக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதிகப்படியான எண்ணிக்கையில் வந்தாக வேண்டும். எனவே அந்த கண்ணோட்டத்தோடு பார்க்கும்போது நிச்சயமாக தமிழகத்தில் கூட்டணித்தான் தேர்தல் முடிவுகளை முடிவு செய்கிறது என்கின்ற நிலையில் பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஒரு கூட்டணி தேவை என்கின்ற அடிப்படையில் இந்த கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கின்றது. இதில் எந்த விதமான தவறும் கிடையாது. உங்களுடைய இயல்பான கூட்டணி, நல்ல கூட்டணி, உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் இருக்கக்கூடிய கூட்டணி என்று சொன்னால் அதிமுகவோடு நீங்கள் இணைந்திருப்பதுதான் சரியா இருந்திருக்கும் இல்லையா? இயல்பான கூட்டணி என்று சொல்லி எதையுமே சொல்ல முடியாது. காரணம், ஒரு கொள்கையில் ஒத்த கருத்துடைய இரண்டு கட்சிகள் இருந்துவிட்டது என்று சொன்னால் அந்த கட்சிகள் பிரிந்திருப்பதில் எந்த அர்த்தமும் கிடையாது. ஒருங்கிணைந்து ஒரு கட்சியாக மாற வேண்டும். ஆகையினால் இயற்கையான கூட்டணி அல்லது இயற்கைக்கு மாறான கூட்டணி என்று சொல்வதில் பொருள் இல்லை என்று நான் கருதுகிறேன். இது வலுவான கூட்டணி என்று மட்டும்தான் பார்க்க வேண்டுமா? பாரதிய ஜனதா கட்சியினாலும் கூட பெரிய அளவில் சமரசம் செய்ய முடியும் என்று பார்க்க முடியுமா? வலுவான கூட்டணி என்று சொல்லிதான் பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இதற்கு முன்பாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ திராவிட முன்னேற்ற கழகமோ அவர்கள் கூட்டணி அமைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவங்களும் காம்ப்ரமைஸ் பண்ணிருக்காங்க. ஒரு இடத்தை பிறருக்கு விட்டுக் கொடுத்தாலும் கூட அது விட்டுக் கொடுத்ததற்கு சமம் தானே. காம்ப்ரமைஸ் பண்ணி தானே விட்டுக் கொடுக்கிறாங்க. காம்ப்ரமைஸ் இல்லைன்னு சொன்னா கூட்டணி என்பது எப்படி இருக்க முடியும்? எல்லாருமே சமரசம் செய்கிறார்கள், பாரதிய ஜனதாவும் செய்கிறது என்றால் பாரதிய ஜனதாவுக்கும் மற்ற கட்சிகளுக்கும் என்ன வித்தியாசம்? கொள்கையில் நாங்கள் சமரசம் செய்து கொள்ளவில்லை. ஆனால் மத்தியில் அமையக்கூடிய அரசாங்கம் மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய அரசாங்கமாக அமைய வேண்டும், நரேந்திர மோடியினுடைய ஆட்சி அமைய வேண்டும் என்கின்ற எங்களுடைய சிந்தனை, மக்களுடைய சிந்தனை, அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு கூட்டணி அமைக்க முன்வரக்கூடிய கட்சிகளோடு கூட்டணி அமைக்காமல் போனால்தான் தவறாக இருக்க முடியுமே ஒழிய அமைத்ததில் எந்த தவறும் கிடையாது. உங்களுடைய கூட்டணி அமைந்திருக்கக்கூடிய கட்சிகள் அனைத்துக்கும் பொது எதிரி காங்கிரஸ் என்பதை தவிர பொதுவான அம்சம் வேறு எதுவும் இருக்கிறதா? இல்ல, எப்படி சொல்ல முடியும் பொதுவான எதிரி காங்கிரஸ் என்று சொல்லி? வேறு எதுவும் ஒரு அர்த்தத்தில் சொல்ல முடியும். நாட்டு மக்களுக்கு பொதுவான எதிரியாக காங்கிரஸ் மாறிவிட்ட காரணத்தால் அனைத்து கட்சிகளும் பொது எதிரியாக அவர்கள் காணப்படுகிறார்கள். இல்ல, வேற எதுவும் உங்களுக்கு இணைக்கக்கூடிய அம்சம்? நரேந்திர மோடியை பிரதமராக்க வேண்டும் என்று நீங்கள் சொன்னாலும் கூட காங்கிரஸ் ஆட்சி வேண்டாம், பாரதிய ஜனதா ஆட்சி அமைய வேண்டும். குறிப்பாக இந்த கூட்டணியில் நம்மை இணைத்திருக்கக்கூடிய ஒரே அம்சம் நரேந்திர மோடி அவருடைய ஆட்சி அமைய வேண்டும் என்பதுதான். இரண்டாவது கருத்து இருக்க முடியாது. காரணம், நாட்டு மக்கள் விரும்புகிறார்கள், முடிவெடுத்து விட்டார்கள், வாக்களிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். அதனால இங்க இருக்கக்கூடிய கட்சிகளும் காங்கிரசுக்கு மாற்றான ஒரு அரசாங்கத்தை அமைக்க முடியும் என்று சொன்னால் அது பாரதிய ஜனதா கட்சி, அதனுடைய பிரதம மந்திரி வேட்பாளர் நரேந்திர மோடி அவரை விரும்புகிறார்கள். அதற்காக கூட்டணிக்கு தயாராக இருந்தார்கள். நாங்கள் அமைத்திருக்கின்றோம். நாட்டு மக்கள் அனைவருமே, குறிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் அனைவருமே நரேந்திர மோடி தான் பிரதமராக வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டார்கள் என்பது உண்மையானால் அந்த கட்சியில் அல்லவா உங்களை தேடி வந்திருக்க வேண்டும். அப்படி தெரியவில்லையே. யார் தேடி வந்தார்கள் அல்லது நாங்கள் தேடி போனோம் என்பதில் முக்கியமான பிரச்சனைகள் எதுவும் கிடையாது. பொதுவாக உறவுகள் ஏற்படும் போது அவர்களாகவும் தேடி வருவார்கள், நாமாகவும் தேடி செல்வோம். ஆகவே யார் தேடி சென்றார்கள் அல்லது தேடி வந்தார்கள் என்பது பிரச்சனை இல்லை. அது எப்படி அமைக்கப்பட்டிருக்கின்றது, அமைந்து விட்டதா என்பதுதான் முக்கியமான கேள்வி. எங்களை பொறுத்த வரைக்கும் அது நல்ல ஒரு விடை கிடைத்திருக்கிறது.
நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா இதுல வந்து மக்கள் எல்லாம் வந்து நரேந்திர மோடி விரும்புறாங்கன்னு சொல்லி சொன்னா இவ்வளவு கொள்கையில அடிப்படையில மிகப்பெரிய மாற்றங்கள் கொண்ட பிரதானமான கட்சிகள் இரண்டு. ஒன்று பாட்டாளி மக்கள் கட்சி, இன்னொன்று தேசிய முற்போக்கு திராவிட கழகம். அவர்கள் ரெண்டு பேருக்குள்ள அடிப்படையில் எந்த ஒற்றுமையும் கிடையாது. அவர்களுக்கே தெரியும், கீழே இருக்க தொண்டர்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அவர்களை ஒன்று சேர்த்து கொண்டு வருவது அது எந்த விதமான ஒரு கொள்கையை நீங்க காட்ட முடியும், சொல்ல முடியும் மக்கள்கிட்ட? நாட்டில் இருக்கக்கூடிய எந்த கட்சியை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். 1000 கருத்து வேறுபாடுகள், சிந்தனை வேறுபாடுகள் எல்லாம் இருக்க முடியும். இருந்தாலும் கூட அத்தனை கட்சிகளும் சொல்லுகின்ற பொதுவான விஷயம் என்ன என்று சொன்னால், நாங்கள் மக்களுக்காக உழைக்கின்றோம், மக்களுக்காக வாழ்கின்றோம், தியாகம் செய்கின்றோம். இதுதான் பொதுவான ஒரு விஷயம். அப்படின்னு சொன்ன அடிப்படையாக செல்லுகின்ற பாதைகள், அடியெடுத்து வைத்து செல்லுகின்ற வழிமுறைகள் பலவாக இருக்க முடியும். ஆனால் சிந்தனை ஒன்றாக இருக்கின்றது. அந்த சிந்தனைக்கு தற்போதைய வெளிப்பாடாக ஒரே வழியாக அவர்களுக்கு தெரிந்திருப்பது நரேந்திர மோடியுடைய அரசாங்கம். அதற்காக பாரதிய ஜனதா கட்சியோடு உறவு வைக்க முன்வந்திருக்கிறார்கள். அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். இதுல வந்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தவிர மற்ற கட்சி எல்லாமே நீங்க வந்து மிகப்பெரிய அளவு நெகோசியேஷன், மிகப்பெரிய பேச்சுவார்த்தை நடத்தி சமரசத்துக்கு பிறகு வந்த கட்சிகள். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கொடுத்த எண்ணிக்கையை விட மற்றவர்கள் கொடுத்த எண்ணிக்கை அதிகம். இது வந்து உங்களை நம்பி வந்தவர்களுக்கு நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய நல்ல வரவேற்பு கொடுக்காத மாதிரி ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தாதா? இது தவறான கண்ணோட்டத்தோடு பார்த்தால் எதையுமே தவறாகத்தான் பார்க்க முடியும். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும், பாட்டாளி மக்கள் கட்சியாக இருந்தாலும், தேசிய முற்போக்கு திராவிட கழகமாக இருந்தாலும், கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, இந்திய ஜனநாயக கட்சி, எந்த கட்சியாக இருந்தாலும் கூட அந்தந்த கட்சிக்கு மரியாதைகளை நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். அதுல வந்து இவர் பெரியவர், அவர் சின்னவர் அப்படி ஒன்றும் கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் கூட்டணி என்று வந்துவிட்டால் ஒரு குடும்பம். இந்த குடும்பத்தில் ஒவ்வொருவருக்கும் முக்கியத்துவம் உண்டு, அது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. காங்கிரஸ் கட்சி, காங்கிரஸ் உடைய ஆட்சி மாற வேண்டும் என்பது நீங்கள் நினைப்பதற்கு பிரதானமான காரணம் என்ன? 1000 காரணங்கள் அடுக்கடுக்காக சொல்லிக் கொண்டு போக முடியும். ஊழல் ஒரு முக்கியமான காரணமா இருக்க முடியும். ஊழல் முக்கியமான காரணம், விலைவாசி முக்கியமான ஒரு காரணம், பயங்கரவாதம் தலையெடுத்து விளையாடி கொண்டிருப்பது முக்கியமான காரணம், ஆளுகின்ற திறமையற்ற தன்மை ஒரு முக்கியமான காரணம். இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் முக்கியமான காரணம் 1000 காரணங்களை சொல்ல முடியும். அப்படி முக்கியமான காரணங்கள்லயே முக்கியமான காரணமா இருக்கக்கூடியது ஊழல். ஆனா உங்களுடைய கட்சியில, உங்களுடைய கூட்டணி ஐக்கியமா இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சர் அன்புமணி மேல 2 வழக்குகள் இருக்கு ஊழல் குற்றச்சாட்டு சார்பா. அவர் வந்து விதிகளை மீறி மருத்துவமனைகளுக்கு வந்து அனுமதி கொடுத்தார் அப்படின்னு சொல்லி, மருத்துவ கல்லூரிகளுக்கு அனுமதி கொடுத்தாருன்னு சொல்லிட்டு வழக்குகள் இன்னும் நிலுவையில் இருக்கு. நீங்க எந்த தார்மீகத்தில் உங்க கூட்டணியில் வச்சுக்க முடியும்? சில விஷயங்கள் வழக்குகள் இருந்து கொண்டிருப்பது என்பதை மறுக்க முடியாது. சில நபர்கள் மீது, சில அரசியல் கட்சி தலைவர்கள் மீது இருந்து கொண்டிருக்க முடியும். ஆனால் இப்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆட்சியில் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்து கொண்டிருக்கின்றன? நிச்சயமாக தன் மீது இருக்கக்கூடிய எந்த குற்றச்சாட்டையும் எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு, நேர்மையாக எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு எங்கள் கட்சியினுடைய கூட்டணி கட்சியுடைய தலைவர்கள் தயாராக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். நாங்களும் தயாராக இருந்து, எங்கள் மீது சுமத்தப்பட்டது என்று சொன்னால் அதற்கு விடை கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருந்து கொண்டிருக்கின்றோம். நேர் மாறாக நீங்கள் காங்கிரஸ் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் ஒரு குற்றச்சாட்டு அல்ல, நூற்றுக்கணக்கான குற்றச்சாட்டுகள், அன்றாடம் ஊழல் வெளிப்பாடுகள். இல்ல, நாம சொல்லக்கூடிய திரு அன்புமணி ராமதாசுடைய பிரச்சனைகள், குற்றச்சாட்டுகள் எல்லாமே இதே காங்கிரஸ் அரசில் இருந்தவைதான். அவர் தனியா வேற ஏதோ அரசு அமைச்சு அந்த குற்றச்சாட்டுக்குள்ளானவர், இதே காங்கிரஸ் அரசுல குற்றச்சாட்டுக்குள்ளானவர் தான் அவரும் கூட. நிச்சயமாக ஒன்றை சொல்லுகின்றேன், ஊழலை நிச்சயமாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அது எந்த கட்சியாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஆனால் அதே நேரத்திலே ஊழல் குற்றச்சாட்டு எப்போது சுமத்தப்படுகின்றது, எந்த காரணத்தால் சுமத்தப்படுகிறது என்கின்ற கோணத்திலும் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், நிச்சயமாக காங்கிரஸ் ஒத்துப்போகாத, காங்கிரஸோடு இருந்து அல்லது காங்கிரசுக்கு ஒத்துப்போகாத எவர் மீதும் எதை வேண்டுமானாலும் திணிப்பதற்கு காங்கிரஸ் அரசாங்கம் தயாராக இருந்திருக்கின்றது. இதற்கு முன்பாகவும் பல உதாரணங்களை சொல்ல முடியும். ஆகையினால் ஒரு விஷயத்தை மட்டும் வைத்துக் கொண்டு நிகழ்காலத்தை மறந்து விடுவது சரியாக இருக்க முடியாது. இன்னைக்கு காங்கிரஸ் அரசாங்கம் எப்படி இருந்துகிட்டு இருக்குது, இந்த அரசாங்கம் மாற்றப்பட வேண்டுமா வேண்டாமா? சோ காங்கிரஸ் மீது குற்றம் சாட்டப்பட்டால் அவர்கள் ஊழல்வாதிகள், மற்றவர்கள் மீது, அவருடைய கூட்டணியில் இருந்தவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டால் அது வந்து திணிக்கப்பட்ட குற்றச்சாட்டாக இருக்கலாம். நாம் சொல்றது வந்து மற்றவர்கள் மீது திணிக்கப்படக்கூடிய, அதாவது சுமத்தப்படக்கூடிய குற்றச்சாட்டுகள் வந்து நியாயப்படுத்தக்கூடிய வகையில் நான் சொல்லவில்லை. மாறாக
என்னோடு இருக்கும்போது நீங்கள் செய்கின்ற தவறுகளை நான் கண்டுகொள்ள மாட்டேன். என்னோடு நீங்கள் இல்லை என்று சொன்னால் உங்கள் மீது நான் சுமத்துவேன் குற்றம் என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. உங்களுடைய பார்வையில் 2G வழக்குக்கும் இந்த மருத்துவக் கல்லூரி அனுமதி வழக்கும் என்ன வித்தியாசம்? இரண்டுமே குற்றச்சாட்டுகளால் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான், இரண்டுமே வழக்காடி கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் தான், இரண்டிலுமே தீர்ப்பு வரவில்லை. இரண்டு பேருமே ஒரே தரத்தில் பார்ப்பீர்களா, இல்ல ராஜா வேறு பார்வையும் அன்புமணி ராமதாஸ் வேறு பார்வையும் பார்ப்பீர்களா? நிச்சயமாக வேறு கோணத்தில் தான் பார்த்தாக வேண்டும். காரணம் என்ன என்று சொன்னால், அவர்கள் ஆட்சியில் இருந்து கொண்டிருக்கும் போதே அவர்கள் மீது இத்தனை குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டு அந்த அமைச்சர் சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கின்றார். அவர்களால் பதில் சொல்ல முடியாத நிலையில இருந்து கொண்டிருந்தார். விசாரணை கைதியாக தான் அடைக்கப்பட்டிருந்தார், குற்றவாளியாக நிரூபிக்கப்பட்டு அடைக்கப்படல, விசாரணை கைதியாக தான் உள்ள இருந்தார். விசாரணை கைதியாக இருந்தாலும் கூட ஒரு அரசாங்கம் தன்னுடைய அமைச்சரவையில் இருந்த ஒரு அமைச்சரை சிறையில் அடைத்து வைத்திருக்கின்றது. தனக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களை சிறையில் அடைக்க வைக்கக்கூடிய நிலைமைகள் வந்திருக்கின்றது. இது 2G மட்டுமல்ல, காமன்வெல்த் விளையாட்டு பிரச்சனையாக இருந்தாலும் ஊழல்களாக இருந்தாலும் சரிதான், வேறு எந்த ஊழல்களாக இருந்தாலும் சரிதான், அனைத்திலும் இவை நடந்திருக்கிறது. சுரேஷ் கல்மாடி சிறைக்கு அனுப்பப்பட்டார். சுரேஷ் கல்மாடிக்கு சீட்டு கொடுக்கப்படவில்லை. அப்ப அந்த அமைச்சர், அவருடைய அமைச்சர்கள் இருந்தவர்கள் அமைச்சர்கள் போனாங்கன்னா ஒரு ஆட்சி நிர்வாகம் சிறப்பாக செயல்பட்டு தானே நீங்க பாக்கணும். ஒரு பாரபட்சமற்ற முறையில் விசாரணை நடக்கிறது இந்த நாட்டில் தானே பாக்கணும். நீங்க ஊழல் குற்றச்சாட்டில் ஈடுபட்ட ஒரு காரணத்திற்காக இவருக்கு சீட்டு கொடுக்கப்படவில்லை என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. காங்கிரஸ் கட்சி அப்படித்தான் சொல்கிறது. நிச்சயமாக கிடையாது, நிச்சயமாக நாம் ஏற்றுக் கொள்ள முடியாது. காரணம், என்னை பொறுத்த வரைக்கும் இவர்கள் எல்லாம் ஒரு கருவிகளாகத்தான் செயல்பட்டிருக்க முடியும். இவர்களெல்லாம் ஒரு கருவிகளாகத்தான் செயல்பட்டிருக்க முடியுமே ஒழிய இதனுடைய பிரதான குற்றச்சாட்டுக்கு ஆளாகக்கூடியவர்கள் இன்னும் கண்டுபிடிக்கப்பட வேண்டிய நிலைமையில் தான் இருந்து கொண்டிருக்கிறது. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தனி இளம் பிரச்சனையில வேறு கண்ணோட்டம் இருக்கிறது. தனி இளம் தான் தீர்வு என்று இப்போது கூட அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கையில் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். பாரதிய ஜனதாவுடைய பார்வை தனி இளமாக இல்லை. நிச்சயமாக இல்லை. ஆனால் தனி இடம் இல்லாமல் போய்விடும் என்றும் சொல்வதற்கு இல்லை. ஏனென்றால் இலங்கையில் பாதிக்கப்பட்ட மக்கள், அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய நிவாரணங்கள் இன்னும் முழுமையாக கொடுத்து முடிக்கப்படவில்லை. யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் முழு சுதந்திரம் பெற்று வாழ்கிறார்கள் என்று சொன்னால் அதுவும் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த மக்களுக்கு நியாயம் வழங்கப்படுகிறது என்று சொன்னால் அதுவும் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றது. நம்மை பொறுத்த வரைக்கும் தனி ஈழம் வேண்டுமா வேண்டாமா என்று முடிவு செய்வது ஈழத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழர்கள் இல்லை. இதை முடிவு செய்ய வேண்டியது அங்கே ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ராஜபக்சே அவர்தான் முடிவு செய்தாக வேண்டும். ராஜபக்சே அவர்கள் தமிழர்களை மூன்றாந்தர குடிமக்களாக கருதாமல் தன் நாட்டினுடைய சொந்த குடிமக்களாக கருதி சிங்களவர்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து உரிமைகளையும் இவர்களுக்கு கொடுத்து இவர்களை அரவணைத்து செல்வார் என்று சொன்னால் ஈழத்திற்கான தேவையை எழ முடியாது. தேவையும் இல்லை. மாறாக ஈழத்தில் வாழக்கூடிய தமிழர்களை மூன்றாந்தர குடிமக்களாக நடத்தி தமிழ் இனத்தை, தமிழ் சமுதாயத்தை அழிக்கக்கூடிய வகையில் அவர்கள் முற்படுவார்கள் என்று சொன்னால் 2009க்கு முற்பட்ட ஒரு நிலைமைகள் ஏற்படாது என்று சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலை, சொந்த மக்களை சொந்த அரசாங்கம் அழிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டதென்றால் 1971ஆம் ஆண்டு கிழக்கு பாகிஸ்தானத்திற்கும் மேற்கு பாகிஸ்தானத்திற்கும் பிரச்சனை ஏற்பட்ட போது கிழக்கு பாகிஸ்தான் மக்கள் அகதிகளாக நம்முடைய நாட்டிற்கு வந்தபோது அவர்களை காக்க வேண்டும் என்பதற்காக கிழக்கு பாகிஸ்தானத்திற்கு ஆதரவாக இந்திய அரசாங்கம் போராடி வங்கதேசத்தை உருவாக்கி கொடுக்க முடியும் என்று சொன்னால் ராஜபக்சேயால் தமிழர்கள் வருங்காலத்தில் தொல்லைக்கு ஆளாவார்கள், துன்பத்திற்கு ஆளாவார்கள் என்கின்ற நிலைமை வரும்போது தனி இடம் அமைத்துக் கொடுப்பதில் இந்திய அரசாங்கம் செயல்பட வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. ஆனால் உங்களுடைய கட்சியை சேர்ந்த மூத்த தலைவர், முன்னாள் தலைவர் இருந்தவர் திரு வெங்கையா நாயுடு தனி இடம் பாரதிய ஜனதா ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறார். நானும் சொல்கிறேன், தனி இடம் ஒரு காலம் நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று. ஆனால் இப்படித்தான் சூழ்நிலை நாங்கள் உருவாக்குவோம், அழிப்போம், ஒரு சமுதாயத்தை அழிப்போம் என்கின்ற நிலையில் வருவார்கள் என்று சொன்னால் உலகம் ஏற்றுக்கொள்ளாது. இந்தியா அல்ல, உலகம் ஏற்றுக்கொள்ளாது. இதே போன்ற குற்றச்சாட்டுகள் தான் நம்ம ஊர்ல காஷ்மீர்லயும் கூட இதே போன்ற குற்றச்சாட்டுகள் தான் இருக்கின்றன. ஒப்பிட்டு பார்க்காதீர்கள், ஒப்பிட்டு பார்க்க கூடாது. காஷ்மீரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை முன்னேற்றங்களுக்கும் யார் உறுதுணையாக இருக்கிறார்கள் என்று சொன்னால்
காஷ்மீர் மாநிலம் தவிர்த்து மீது அனைத்து மாநில மக்களும் அதற்கு துணையாக இருக்கிறார்கள். இங்கு இருக்கக்கூடிய தமிழர்கள் கொடுக்கக்கூடிய வரிப்படத்திலிருந்து கூட அவர்களுக்கு உதவிகள் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. தனி அந்தஸ்துகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. இலங்கை பிரச்சனை மட்டுமில்லாமல் உங்களுக்கும் அதிமுகவும் பல்வேறு விஷயங்களில் முரண்பாடு தெரிகிறது. சேது சமுத்திர திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று சொல்கிறார் திரு வைகோ. நாங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லையே. சேது சமுத்திர திட்டம் வேண்டும் என்று சொல்கிறீர்கள். சேது சமுத்திர திட்டம் கொண்டு வந்ததே, நடைமுறைக்கு கொண்டு வந்ததே மரியாதைக்குரிய முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் அவருடைய காலத்தில் தான் கொண்டு வந்தது. இப்போ நாங்க சொல்றோம் வேண்டும் என்று. ஆனால் வேண்டும் என்று சொல்லும் போது உணர்வுகள், யாருடைய உணர்வுகளும் பாதிக்கப்படக்கூடாது. அது முக்கியமான ஒரு அம்சம். இது அவசர கோலத்திலே நாங்கள் கொண்டு வருகிறோம் என்று சொல்லி கொண்டு வந்து ராமர் சேதுவை இடித்துத்தான் கட்ட வேண்டும் என்று சொன்னால் யார் ஏற்றுக்கொள்வார்கள்? பிரதானமான கலை செல்வங்கள் பொக்கிஷங்களாக காக்கப்பட வேண்டும். உலகம் முழுக்க எல்லா நாடுகளிலும் இது கடைபிடிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம். இங்க மட்டும் அதுக்கு விதிவிலக்கு கொடுக்க முடியும் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. சோ ராமர் சேது திட்டத்தை மாற்றுப்பாதையில் கொண்டு வந்தால் உங்களுக்கு சம்மதம் தான்? தவறு கிடையாது. மத்திய அரசுடைய நிலைப்பாடு அப்படித்தான் இருக்கும் உங்களுடைய ஆட்சி வந்தால்? நிச்சயமாக. அதை எதிர்த்துதான் உங்களுடைய இதுவரைக்கும் உங்களுடைய நிலைப்பாடுலாம் இருந்தது. ராமர் பாலத்தை இடிக்கக்கூடாது. உங்களுடைய கட்சியோட சுப்பிரமணிய சாமி அதுல ரொம்ப கடுமையா இருந்தார். அதில் தொடவே கூடாது அப்படின்னு சொல்லி. இப்போ நான் சொல்றேன் ராமர் பாலம் இடிக்கக்கூடாது. அதான் நாம சொல்றோம். மாற்றுப்பாதையில் வந்தா பரவாயில்ல. மாற்றுப்பாதை வரட்டும். உங்க கூட்டணியில நிறைய முரண்பாடு நம்ம பாக்குறோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி தேமுதிகவுக்கும் பாமக இருக்கக்கூடிய அந்த இடைவெளியில கடைநிலையில் இருக்கக்கூடிய அந்த தொண்டர்கள் ஒருங்கிணைந்து செயல்படுவார்களா என்ற மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது. தொண்டர்கள் கூட சேர்ந்து விடுவார்கள், தலைவர்கள் சேருவார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது. சேர்ந்து விட்டார்கள். இப்ப தலைவர்கள் சேர்ந்து விட்டார்கள், இது தொண்டர்கள் சேருவார்கள். அட, தலை இருக்கும் போது வால் ஆட முடியுமா? தலை சரி என்று சொல்லும் போது வால் இல்லை என்று சொல்ல முடியுமா? ஏன்னா நீங்க கூட்டணி அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே 5 தொகுதிக்கான வேட்பாளர்ல விஜயகாந்த் அறிவிச்சிட்டார், 10 தொகுதிக்கான வேட்பாளர்ல ராமதாஸ் அறிவிச்சிட்டார். அதன் பிறகுதான் மிக கடைசியாக தான் கடைசியாக எல்லா கட்சிகளும் கூட்டணியில் அறிவித்த பிறகு கடைசியாக தான் அறிவித்தார்கள். அவர்கள் தனித்தனியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் போது நீங்கள் இந்த ஒருங்கிணைப்பை எப்படி கொண்டு வந்து நம்புறீங்க? ஆரம்பத்திலேயே பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் வேட்பாளர்களை அறிவித்து விட்டார்கள். அப்போது அவருடைய மனநிலையில் கூட்டணி வரும் என்கின்ற சிந்தனை அவர்களுக்கு இருந்திருக்க முடியாது. கூட்டணி வராது என்கின்ற நிலையில் வேட்பாளர்களை அறிவித்து அவர்கள் பணியை துவக்கிவிட்டார்கள் என்று சொன்னால் அது என்ன தவறு இருக்க முடியும்? எப்படி குற்றம் சுமத்த முடியும்? எந்த தவறும் கிடையாது. அதே போல கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. எந்தெந்த தொகுதிகள் என்பதில் நாங்கள் உள்ளால் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அதில் இந்த தொகுதிகள் நிச்சயமாக இவர்களுக்கு கொடுக்கப்பட இருக்கிறது என்பதை நாங்கள் முடிவு செய்துவிட்டோம். அதை தெரிந்த நிலையில் தான் சுற்றுப்பயணத்தை துவங்கும் போது 5 வேட்பாளர்களை சொன்னால்தான் சரியாக இருக்கும் என்று கட்சியினுடைய தலைவர் கருதி சொல்லியிருக்கின்றார். அதில் என்ன தவறு இருக்க முடியும்? அதுல தவறு இருக்க முடியாது. அதன் பிறகு கூட்டணிகள் கிட்டத்தட்ட இறுதி வடிவத்தை எட்டி 2 கட்சி தலைவர்களும் கமலாலயம் வந்து பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு நான் சொல்கிறேன், நீதான் அருள் சேலத்துடைய வேட்பாளர், கள்ளக்குறிச்சி எங்களுடைய கோட்டை, அதில் யாரும் ஓட்டை போட முடியாது என்று உங்களுக்கு கூட்டணி உத்தரவாதமான பிறகு பேசப்பட்டது. என்ன தவறு இருக்க முடியும்? கூட்டணி உறுதிப்படுத்தப்பட்டு கையெழுத்து வாங்கப்படவில்லை. கடைசி நிமிடம் வரைக்கும் எந்த தொகுதியும் யாருக்கு வேண்டுமானாலும் செல்லலாம். இது இந்த கூட்டணியில் மட்டுமல்ல, எந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகளிலும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். என்ன தவறு இருக்க முடியும்? அவங்கள்ட்ட இந்த யூனிட்டி நீங்க எதிர்பார்க்க முடியுமாங்கிறதா என்னோட கேள்வி. ஏன்னா நேற்று வரைக்கும் வந்து அவங்க கடைசியா சேர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க சொல்லிட்டு இருந்த விஷயம் நான் மாத்த மாட்டேன், ஒரு மிகப்பெரிய காம்ப்ரமைஸ் வந்து ஒரு வேண்டா விருப்போட செய்யப்பட்ட விஷயம் அப்படிங்கிறது என்ன தானே வரும் எல்லாருக்கும்? நிச்சயமா கிடையாது, நிச்சயமா கிடையாது. நீங்க வீட்டுல பெண் பார்க்க போவாங்க, அந்த பெண் பிடிக்குதா பிடிக்கலையா வெறும் பெண்ணை மட்டும் பார்த்து சொல்ல மாட்டாங்க. குடும்பத்தை பார்ப்பாங்க, சுற்றத்தை பார்ப்பாங்க, வேற நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. இல்ல ஏதோ ஒன்றில் பிடிக்காம போனாலும் கூட விட்டுடுவாங்க. அது பின்னாடி அது சரி செய்யப்பட்ட பின்னாலோ அல்லது வேற சில காரணங்களுக்காகவோ பழையபடி அந்த பெண்ணுகிட்டே வருவாங்க. முடியும். இதெல்லாம் குடும்பத்தில் நடக்கக்கூடிய பெண் பார்க்கக்கூடிய படலத்தில் நடக்குதுன்னு சொன்னா நாட்டை வாழ வைக்கக்கூடிய ஒரு கூட்டணி அமைக்கப்பட்டு அது செயல்படக்கூடிய நிலைக்கு வரும்போது இதெல்லாம் சர்வ சாதாரண ஒரு விஷயம். இதுல யாரு பெண்ணு யாரு மாப்பிள்ளை? பிரச்சாரத்தை நீங்க நரேந்திர மோடி வந்த போதே ஆரம்பிச்சு சொன்னா கூட அதிகாரப்பூர்வமா இப்ப கடைசி நேரத்தில் இருக்கக்கூடிய பரபரப்புல இருக்கக்கூடிய பிரச்சாரங்கள் தான் இருக்கு. இந்த பேட்டி நடக்கும் போது நீங்கள் வந்து உங்களுடைய தொகுதியில பிரச்சாரத்தை ஆரம்பிக்கவே இல்லை, அங்க போகவே இல்லை. சோ ஒரு மக்கள் யார் வந்து பார்த்தாங்க, யார் வந்து பார்க்கல, யார் போனாங்க, எத்தனை பேர் வந்திருக்காங்க எல்லாம் பார்க்க மாட்டாங்களா? இதெல்லாம் என்னுடைய தொகுதி மக்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு முழுமையான நம்பிக்கை இருக்கிறது.
கடந்த ஏறக்குறைய 38 ஆண்டுகளாக அந்த மாவட்ட மக்களோடு நான் பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடியவன். ஆரம்பத்தில் ஒரு சாதாரண ஊழியராக பணிபுரிந்த போது என்னுடைய அன்றாட வாழ்க்கையில் ஒன்றாக ஊழியனுடைய வீட்டிலே தங்குவது என்னுடைய வழக்கம். சாப்பாடு அவங்க வீட்டில், யாரு வீட்டில் போறேன் எங்க சாப்பிட்றேன் எனக்கே தெரியாது. அதுபோல ராத்திரி ஆயிடுச்சுன்னு சொன்னதுன்னா அவங்க வீட்டு திண்ணையில படுத்து தூங்க. பின்னாடி வந்து 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 ஒரு நிலைகள் வரும்போது வேலை பழுவின் காரணமாக இருக்கக்கூடிய மாற்றங்களை உணர்ந்தவர்கள் அவர்கள். இன்னைக்கு ஒரு மாநிலத்தினுடைய தலைவர் என்கின்ற முறையில் நான் பார்க்கப்பட்டாலும் கூட என்னுடைய மனத அளவில் நான் ஒரு சாதாரண தொண்டனாகத்தான் இன்றும் இருந்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் மாவட்ட மக்களுக்கு தெரியும், இன்னைக்கு இருக்கக்கூடிய பணிச்சுமைகளின் காரணமாக பொன் ராதாகிருஷ்ணனுக்கு இந்த வேலைகள் இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியும். உங்களுடைய பிரச்சாரத்துல நீங்க காங்கிரஸ் கட்சியை விமர்சனம் பண்றீங்களே தவிர திராவிட முன்னேற்ற கழகத்தையோ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தொடர்றது மாதிரியே தெரியலையே. நடைபெற இருப்பது பாராளுமன்ற தேர்தல். இந்த பாராளுமன்ற தேர்தலில் யார் பிரதானமான எதிரியாக மக்களுக்கு இருக்கின்றார்களோ அந்த எதிரியை ஒழிப்பதற்கான வேலைகளை நடத்துவதுதான் இப்போது முறை. சட்டமன்ற தேர்தலில் யாரை எதிர்க்க வேண்டுமோ அதை எதிர்க்க வேண்டும். இப்போ அதுக்கான தேவையே கிடையாது. திசை மாறி செல்வதற்கு அல்லது திசை திருப்பி விடுவதற்கு அது பயன்படுமே ஒழிய மற்றபடி பயன்படாது. சட்டமன்ற தேர்தல் யாரை எதிர்ப்பீர்கள்? வரட்டும், காலம் வரும்போது பார்த்துக்கொள்ளலாம். நீங்க சட்டமன்ற தேர்தலுக்கும் நாடாளுமன்ற தேர்தலுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு சொன்னால் கூட தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் மத்திய ஆட்சியில கிட்டத்தட்ட 9 ஆண்டுகள் முழுமையா அங்கம் வைத்த ஒரு கட்சி. உங்களுடைய விமர்சன பார்வையில் இதன் இருக்கின்றன? அங்கம் வகித்திருக்கிறார்கள், எல்லா விஷயங்களிலும் பங்கு பெற்றிருக்கிறார்கள். எல்லா விஷயங்களிலும் பங்கு பெற்றிருக்கிறார்கள். அதனால்தான் இன்னைக்கு அவர்கள் பதில் சொல்ல வேண்டிய நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் எல்லா விஷயத்திலும் பங்கு பெற்றிருக்கிறது என்று சொன்னால் அந்த கட்சியுடைய முன்னாள் மத்திய அமைச்சராக இருந்த திரு அழகிரிக்கு ஏதேனும் பங்கு இருக்கிறதா? அழகிரி அவர்களை இப்போது நாம் அதில் சேர்த்து பார்ப்பது முறையாக இருக்க முடியாது. அழகிரி அவர்கள் இன்று விடுபட்டிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அவர்கள் விலக்கி வைத்திருக்கிறார்கள். அது தற்காலிகமாக இருக்க முடியும், எதுவாக இருக்க முடியும். நான் ஆரம்பத்திலே ஏன் மாநில கட்சிகளை பற்றி பேசவில்லை என்று நீங்கள் கேட்டதுக்கு நான் ஒரு பதில் சொன்னேன். இப்ப அவரை நம்ம பேச வேண்டிய அவசியமே கிடையாது. அழகிரி அவர்களை பற்றி பேச வேண்டிய தேவையே கிடையாது. இன்னைக்கு காங்கிரஸ் செய்த தவறுகள் அதுதான் முழு கவனத்தை நாம கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த 2G விஷயத்திலும் கூட திமுக பற்றி அதிகமான விமர்சனங்கள் நாங்கள் செய்ய மாட்டோம். ஏன் அப்படின்னு சொன்னா, இவர்களை தவறு செய்ய தூண்டி துணை நின்று பங்கு பெற்றவர்கள் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள். பிரதமர் சரியாக இருந்திருந்தால் ராசா சரியாக இருக்க முடியுமா முடியாதா? தவறு செய்தது காங்கிரஸ் கட்சி. தவறுக்கு தூண்டுகோலாக, தவறுக்கு துணையாக, பக்கபலமாக அனைத்து தவறுகளையும் செய்தவர்கள் அவர்கள். ஒரே ஒரு கேள்வி, ராசா சொல்றாருல, என்ன தூக்கி ஜெயில வச்சுட்டீங்க, எம்எல்ஏ அவ்வளவு விசாரணைகள் நடத்துறீங்க, ஒரே ஒரு குற்றம் சுமத்தப்பட்ட நான் கேட்கின்றேன், பிரதமரை விசாரியுங்கள், நிதியமைச்சரை விசாரியுங்கள். இதுக்கு ஏன் இதுவரைக்கும் பதில் வரல? என்னுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் நரேந்திர மோடி தான், அத்வானி தான், அவர்களை விசாரிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் சம்மதிப்பீர்களா? நரேந்திர மோடி அவர்களோடு உங்களுக்கு எந்த விதமான தொடர்பும் கிடையாது, எந்த பிரச்சனையும் உங்களுக்கு கிடையாது. நீங்க சொல்றது ஒப்பிட்டு பார்க்க கூடாது. திரு ராஜா அவர்கள் அந்த அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தவர். அவர் சொல்றார், நான் எந்த ஒரு விஷயத்தையும் பிரதமருக்கு தெரியாமல் நான் நடத்தவில்லை. இவர் தவறு செய்யவில்லை என்று சொன்னவர்கள் இந்த காங்கிரஸ் கட்சியுடைய அமைச்சர் கபில் சிபல் எவ்வளவு சொன்னாரு, ராஜா மீது எந்த குற்றச்சாட்டும் கிடையாது, பிரதமர் சொன்னாரு. அப்படி இருக்கும்போது ராஜா அவர்கள் சொல்றாங்க இதுதான் உண்மை, விசாரிங்க அப்படின்ட்டு. அது விசாரிக்கப்பட வேண்டுமா இல்லையா? நீங்க இதுல நீங்க உங்களையும் நீங்க நரேந்திர மோடி அவர்களை ஒப்பிட்டு உங்களுடைய பார்வையில் அவர்களையும் காங்கிரஸ் தவறுகளையும் ஒப்பிட்டு உங்களுடைய பார்வையில் ராஜா குற்றமற்றவர். நான் அப்படி சொல்ல மாட்டேன். ஆனால் அவர் குற்றம் செய்திருப்பார் என்று சொன்னால் அந்த குற்றம் செய்ய வைத்ததில் 75% காங்கிரசிற்கு பங்கு. அப்படினால ஒரு கட்சியிலிருந்து ஒருத்தர் விலகிட்டார் அப்படின்னா அவர் எந்த குற்றமும் கிடையாது. அவர் கூட தானா விலகல. அழகிரி கட்சியிலிருந்து விலக்கி வைக்கப்பட்டிருக்கார். இப்போது நம்ம திமுகவோட அவர் பொருத்தி பார்க்க முடியாது. நீங்க
பிரதானமான ஒரு விஷயத்திலிருந்து திருப்பி விட்டோம் அப்படின்னு சொன்னா குற்றவாளிகள் தப்புவதற்கு நாம் வசதி செய்து கொடுக்கிறோம் என்று சொல்லிதான் பொருளாக முடியும். சரி, நீங்க அவர்களை கண்டுகொள்ளல, அவர்கிட்ட நீங்க அவரை பத்தி விமர்சனம் பண்ணல அப்படின்னா பரவாயில்ல. அவரிடம் போய் ஆதரவு கேட்கிறீர்கள், அவரிடம் போய் வாக்கு கேட்கிறீர்கள். அப்புறம் ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? நீங்க திமுகவோட நேரடியாக போயிருக்கலாமே. நான் போய் அவர்கிட்ட ஆதரவு கேட்கல. உங்களுடைய கட்சியுடைய வேட்பாளர் கேட்டிருக்கிறார், உங்களுடைய கட்சியோட கூட்டணி கட்சி மதிமுக கேட்டிருக்கிறது. தவறு இருக்க முடியாது. சில நல்ல விஷயம் நீங்க மகாபாரதத்துல பாத்தீங்கன்னா தெரியும். சில நல்ல விஷயங்கள் செய்வதற்காக போகக்கூடிய பாதையில் சற்று மாறுபட்ட திசையில் சென்றாலும் கூட தர்மத்தை வெற்றி பெற செய்வதற்காக அந்த பாதை போகிறதுன்னு சொன்னா எந்த தவறும் இருக்க முடியாது அப்படிங்கிறது மகாபாரதத்துடைய கருத்து. இதுல கூட நீங்க எந்த ஒரு பொருளும் கூட பயனற்ற பொருள் கிடையாது. அதனுடைய பயனை சரியான முறையில் பயன்படுத்தப்படும் போது உங்களுடைய பார்வையில் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக அதர்மமான வழியில கூட போலாம். இந்த அரசாங்கத்தை வீழ்த்துவதற்காக நாம ஒரு மனிதர் ஆதரவு கொடுக்கின்றார், ஒரு தலைவர் ஆதரவு கொடுக்கிறார் என்று சொன்னால் அவரை நோக்கி பல பேர் போகிறார்கள் என்று சொன்னால் அதில் நான் தவறு காணவில்லை. நீங்கள் காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சிருக்கலாமே. சரியான யோசனை சொல்லுகிறீர்கள். காங்கிரஸை திருத்த வேண்டும் என்கின்ற ஒரு மனநிலை வரும்போது நாங்கள் காங்கிரஸோடு கூட்டணி வைப்போம். எங்களுக்கு நன்றாக தெரியும், எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் காங்கிரஸை எவராலும் திருத்த முடியாது. ஆகையினால் காங்கிரசிற்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் எக்காலத்திலும் கூட்டு வராது. உங்களுக்கு ஏதாவது ஒரு லாஜிக் தெரியுதா? நாங்க சொல்லும்போது இந்த குற்றச்சாட்டுக்கெல்லாம் காரணம் வேறு ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குற்றச்சாட்டுல பிரதானமாக சுமத்தப்பட்டவர்கள் எல்லாம் வேறு பக்கம் பாக்குறதும், அந்த கட்சியில நேற்று வரைக்கும் இருந்த விலை வந்த பிறகு ஆதரவு நாங்க யாருனாலும் வாங்கி பிரதானமான நபர்கள் என்று சொல்லக்கூடிய நீங்க யார சொல்றீங்க? ராசா அந்த 2G வழக்குல A1 பிரதானமாக குற்றவாளி துப்பாக்கி வச்சு சுடுறாரு, அல்லது ஏயப்பட்ட அம்பை குற்றவாளியாக்கி ஏதவனை நீங்க விடுறீங்க. இத்தனை தவறுகளுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி, அந்த காங்கிரஸ் கட்சியுடைய தலைமை. அப்படின்னா 2002 குஜராத் கலவரத்துக்கு முக்கியமான குற்றவாளி, முக்கியமான பொறுப்பு யாருடையது? இதுல நீங்க ஒப்பீடு சரியான ஒப்பீடாக நான் கருதவில்லை. அன்னைக்கு நரேந்திர மோடி அவர்கள் இந்த நடவடிக்கை எடுக்காமல் இருந்திருப்பார் என்று சொன்னால் குஜராத் சுடுகாடாக மாறி இருக்கும். ஒரு முதலமைச்சர் எதை செய்ய வேண்டுமோ அதை நரேந்திர மோடி அவர்கள் செய்தார்கள். என்னை பொறுத்த வரைக்கும் அவரை நான் பாராட்டுவேன். நீங்க சொல்றேன், 77 எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சரா வர்றாங்க. நக்சலைட் மூவ்மெண்ட் அப்போ தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவுல வலு கொண்டிருந்தது. மேற்கு தொடர்ச்சி மலை அவருடைய கூடாரமாக விளங்கியது. அந்த நேரத்தில் தமிழ்நாட்டு மக்களை நக்சலிசத்திலிருந்து காக்க வேண்டும் என்று சொல்லி மரியாதைக்குரிய முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் முடிவு செய்கிறார்கள். போலீஸ் அதிகாரி வால்டர் தேவாரம் அவர்களுக்கு முழு அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. நக்சலைட்டுகள் ஒழிக்கப்பட்டார்கள். நான் அதுக்குள்ள எப்படிலாம் ஒழிச்சாங்கன்னு சொல்ல விரும்பல. யாராவது எம்ஜிஆரை குற்றம் சாட்டினார்களா? எம்ஜிஆர் போற்றப்பட்டார். இல்ல, இப்ப இந்த 2002 எம்ஜிஆர் போற்றப்பட முடியும் என்று சொன்னால் ஒரு கலவரத்தை உருவாக்கி கலவரத்தை நடத்தி மக்களை கொல்ல தயாராக இருந்த கலவரத்தை அடக்கக்கூடிய வகையில் நரேந்திர மோடி அவர்கள் செய்தது 100க்கு 100 சரி. எம்ஜிஆர் செய்தது தவறு, எம்ஜிஆர் குற்றவாளி என்று நீங்கள் சொல்வீர்கள் என்று சொன்னால் நரேந்திர மோடியும் குற்றவாளி. நக்சலைட்டுகளை ஒழிக்க எம்ஜிஆர் என்கவுண்டர் ஆயுதத்தை எடுத்தார். யாரை ஒழிக்க இந்த கலவரம் நடந்தது? இந்த கலவரத்தை அடக்க இந்த கலவரம் எப்படி நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். பயங்கரவாதிகள் திடீரென்று இது செய்யல. ஒரு மிகப்பெரிய திட்டத்தோடு ஒரு ரயில் வருது, அந்த ரயிலை எரிக்க வேண்டும், கொலை செய்ய வேண்டும் என்கின்ற முன் தயாரிப்போடு வர்றாங்க. அதை எரிக்கிறாங்க. 3 பெட்டிகள் எரிக்கப்படுகிறது. எஞ்சி இருக்கக்கூடிய பெட்டியில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் கலவரத்தில் ஈடுபடுறாங்க. அது மூலமா தான் கலவரம் மூட்டப்பட்டது. கலவரம் பல இடங்களுக்கு பரவுது. பரவும் போது உடனடியாக அதை தடுக்கக்கூடிய அத்தனை நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டிய பொறுப்பில் இருந்தவர் முதலமைச்சர் நரேந்திர மோடி அவர்கள். எப்படி வெள்ளம் வர்றதுக்கு முன்னாடி அணை கட்டுவாங்களோ அதே போல பல இடங்கள்ல சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டிய ஒரு நிலைமையில ஒரு முதலமைச்சர் மிகச்சரியாக நடந்திருக்கிறார். அதிகாரப்பூர்வமாக கிட்டத்தட்ட 700 பேர் இறந்திருக்கிறார்கள். அதிகாரப்பூர்வமற்றவர்கள் 2000 பேர் இருந்தார் சொல்கிறார்கள். இதுதான் சரியான சொல்லக்கூடிய அந்த அதிகாரப்பூர்வமாக இறந்தவர்களில் இந்துக்கள் எத்தனை பேர், முஸ்லீம்கள் எத்தனை பேர்? முஸ்லீம்களுக்கு எதிராக இவர் செயல்பட்டார் என்று சொன்னால் இந்த இந்துக்களை கொண்டது யார்? இந்த இந்துக்களை குஜராத் காவல்துறை சேர்ந்தவர்கள் சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அப்படின்னு சொன்னா இந்துக்களுக்கு எதிரானவர் என்று சொல்லி நரேந்திர மோடி சொல்ல முடியுமா?
கலவரக்காரர்கள் எந்த மதம் என்று பார்க்கக்கூடாது, எந்த ஜாதி என்று பார்க்கக்கூடாது, எந்த மதம் என்று குறிப்பிட்டு சொன்ன நீங்கள் எந்த மதமும் பார்க்கக்கூடாது. முஸ்லீமாக இருந்தாலும் இந்துவாக இருந்தாலும் கிறிஸ்தவ கலவரக்காரர்கள் தான். என்னுடைய கேள்வி, அவங்க மத்திய அரசு தான் ஊழலுக்கெல்லாம் பொறுப்பேற்கணும் சொன்னா இந்த கலவரத்துக்கு யார் பொறுப்பு? நீங்க அங்க வந்து அங்க ஒரு பார்வை இங்க ஒரு பார்வை மாத்தி பாக்குற மாதிரி ஒப்பிட்டு பார்க்காதுங்க. இது வந்து ஒப்பிடப்படக்கூடிய உதாரணமே கிடையாது. அது ஊழல் இது திடீரென்று நிகழக்கூடிய ஒரு சம்பவம். இது கொஞ்சம் நம்ம கட்டுப்படுத்த தவறிவிட்டோம் என்று சொன்னாலும் ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்படுவார்கள். அந்த மாநிலம் முழுக்க சுடுகாடாக மாறிவிடும். அப்படிப்பட்ட நேரம். அந்த நேரத்தில் ஒரு முதலமைச்சர் என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அதை எடுத்தாரு. இது அப்படி இல்லை. இது திட்டமிட்டு நாட்டு மக்களுடைய பணத்தை கொள்ளையடிக்கக்கூடிய வேலை. இதே ஒப்பிட்டு பார்க்காது. இல்ல, நரேந்திர மோடி பிரதமர் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டதிலிருந்து மற்ற கட்சிகள் பொதுமக்கள் மத்தியில் எப்படி பார்வை இருக்குதோ உங்க கட்சியிலேயே கடுமையான அதிருப்தி எல்லாம் வர ஆரம்பிச்சது. அத்வானி அவர்கள் மிகப்பெரிய வேதனை வெளிப்படுத்தினார். பின்னர் சமாதானமானார். அதுக்கு பிறகு இருக்கட்டும். இப்ப கூட பார்த்தா ஜஸ்வந்த் சிங்கை ஓரம் கட்டுறது, லால்முனி சபை மாதிரி 4 முனை தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்களை அத்வானிஜி எப்போவாவது நரேந்திர மோடி பிரதமராக கூடாது என்று எப்பவாவது சொல்லியிருக்கிறார்? அப்படி சொல்லல. ஆனால் ஒரு தனி மனிதரை முன்னிறுத்தி இந்த கட்சி அறிவிக்கப்படக்கூடிய நேரம், அந்த அறிவிக்கப்படக்கூடிய நேரத்தில் கொஞ்சம் பின்னாடி அறிவிச்சிருக்கலாம், கொஞ்சம் முன்னாடி அறிவிச்சிருக்கலாம். இதுதான் சொல்லியிருக்காங்க. நரேந்திர மோடி பிரதமராக்க கூடாது என்று சொல்லவே கிடையாது. அப்படி சொல்லாட்டாலும் கூட ஒரு தனி மனிதனை நோக்கி இந்த கட்சி செல்கிறது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா சொன்னார். அது கோவா மாநாடு நடந்துட்டு இருக்கும்போது ஒரு தெளிவா அறிவிச்ச விஷயம் இது. ஒரு தனி மனிதருக்காக கொள்கையை விட்டுக் கொடுப்பது நம்ம கட்சி அந்த நோக்கத்தை ஆரம்பிக்கல. கட்சி தவறான திசையில் சென்று கொண்டிருக்கிறது திட்டவட்டமா எழுதினார். அத்வானிஜி அவருடைய வார்த்தைகள் தவறான அர்த்தத்தில் சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இது ஏற்றுக்கொள்ள முடியாது. அத்வானிஜி அவர்களை ஏறக்குறைய 30 ஆண்டுகள் நான் அதிகம் தெரிந்தவன். அதிலும் குறிப்பாக கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக முழுமையாக தெரிந்தவன். அதனால் சொல்றேன், எக்காலத்திலும் அவர் அப்படிப்பட்ட வார்த்தைகளை தவறான கண்ணோட்டத்தோடு சொல்லக்கூடியவர் அல்ல. அந்த பிரச்சனை விட்டாலும் கூட இப்ப கூட அவர் கேட்ட தொகுதி ஒன்றாவும் அவருக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதி இன்னொன்றாவும் இருக்கிறது. இவ்வளவு பெரிய தலைவருக்கு எல்லாம் இப்படி செய்யறது. இதுல தெளிவாக எங்களுடைய அகில இந்திய தலைவர் சொல்லிவிட்டார். 2 தொகுதி கேட்டுக்கிறாங்க. இந்த 2 தொகுதியில ஒரு தொகுதி கொடுக்கிறோம். அதுல எது வேணாலும் அவர் எடுத்துக்கலாம். இந்த தொகுதி அந்த தொகுதி எது வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதுல எந்த பிரச்சனைக்கு இடம் கிடையாது. அவருக்கு கடைசியில குஜராத்ல அவர் சம்மதிச்சிட்டாலும் கூட அவருடைய விருப்பம் குஜராத்தை விட்டு போயிடணும் அப்படிங்கிற போபால் அப்படிங்கிற விருப்பத்தை அவர் தான் சொன்னார். அவருடைய விருப்பத்தை நீங்க எப்படி சொல்றீங்க? குஜராத்தை விட்டு போகணும்னு சொல்லிட்டு அத்வானிஜி அவர்கள் சொல்லியிருக்காங்களா? நீங்க எப்படி சொல்ல முடியும் அவருடைய சிந்தனையை? அவர் வெளிப்படையா சொன்னார், எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆஃபர் இருந்தது, நான் கூட அந்த மாதிரி விரும்பினேன். அப்புறம் மக்கள்லாம் என்ன சமரசம் பண்ணி நீங்க திரும்ப இங்க குஜராத்ல போட்டிடுங்க சொன்னாங்க. 2 இடத்துல இருந்து எனக்கு அழைப்பு வந்திருக்குது. 2 இடத்துல நான் விரும்புறேன். எது என்று கட்சி முடிவு பண்ணட்டும் அப்படிதான் சொல்லியிருந்தாங்க. நாங்க நிக்க மாட்டேன், குஜராத்ல நிக்க மாட்டேன் அப்படின்னு ஒண்ணு சொல்லவே இல்லை. அவரை போன்றதே ஒரு இன்னொரு மூத்த தலைவர் திரு ஜஸ்வந்த் சிங் அவர் கேட்டார், தன்னோட சொந்த ஊர்ல போட்டிட்டு போறேன்னார். உனக்கு சீட்டே கிடையாதுன்னு சொல்லிட்டீங்க. இதுல மூத்த தலைவர் ஜஸ்வந்த் சிங் அவர்கள் அவர் நான் தவறான முறையிலோ அல்லது வேறொரு கண்ணோட்டத்திலே நான் பேசுறது முறை இருக்க முடியாது. ஒரு தொகுதியில ஒரு நபர் நிறுத்தப்படுகிறார் என்று சொன்னால் பல கோணங்கள்ல பார்ப்பாங்க. யார் நின்றால் அதிகமான வெற்றி வாய்ப்பு அதையும் பார்ப்பாங்க. ஒரு இடத்துல ஒரு தலைவர் நிற்க விரும்புகிறார் என்பதை விட ஒரு தலைவரை வெற்றி பெற வைத்து எப்படி பாராளுமன்றத்திற்குள் கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற கண்ணோட்டம் இருக்கும்போது போட்டியிடுறது முக்கியம் கிடையாது. அவரை பாராளுமன்றத்துக்குள்ள எப்படி கொண்டு போகிறோம் என்பதுதான் முக்கியம். கட்சி அந்த கண்ணோட்டத்தோடு பார்த்தது. அதை அவர் புரிந்து கொள்ளன்னு சொல்றீங்க. அது அவரை பொறுத்தது. நரேந்திர மோடி தான் போட்டியிடுறதுக்கு வாரணாசியை தேர்ந்தெடுத்ததுக்கு ஒரு குறிப்பிட்ட நோக்கம் இருக்கு. அது மூலமா அவர் ஒரு மெசேஜ் பாஸ் பண்றாரு. நான் ஆமா இது இந்துக்கள் கட்சி தான், நான் இந்துக்களுடைய புனித தலமான வாரணாசியில தான் போட்டிடுவேன் அப்படிங்கிற மெசேஜ் ஆமா அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு ஒரு பிரமாதமான கற்பனை நீங்க வச்சிருக்கீங்க. உங்களுடைய கருத்துப்படி பார்த்தீர்கள் என்று சொன்னால் வாரணாசிக்குள்ள இந்துக்களை தவிர வேற யாரும் இருக்க முடியாது. ஆனால் அங்கே பெருத்த எண்ணிக்கை முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். அப்படின்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்களுடைய பிரதிநிதியாக இவர் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாரா? வாரணாசியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டால் முஸ்லிம்களுக்கு அவர் பிரதிநிதி இல்லையா? தப்பான கண்ணோட்டத்தோட எல்லாம் பார்க்க கூடாது. அப்ப அங்க மட்டும் போட்டிட்டு இருக்கலாமே, குஜராத்ல போட்டிட்டு இல்ல திரும்ப இன்னொரு தேர்தல் இன்னொரு எங்கேயாவது ராஜினாமா? நிச்சயமா கிடையாது. அப்படின்னு சொன்னா இங்க வந்திருக்க வேண்டிய தேவையில்லையா? அங்க சேஃபா இருந்திருக்கலாமே.
அதுதான் என்னுடைய கேள்வி. கிடையாது. தன்னுடைய மாநிலம், அதே போல நாட்டில் அதிகப்படியான பிரதிநிதிகளை உருவாக்கக்கூடிய ஒரு மாநிலம். ரெண்டுல எல்லாரும் தான் நிக்கிறாங்க, பல தலைவர்கள் நிக்கிறாங்க, மக்கள் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. ஏன் நரேந்திர மோடி கிட்ட மட்டும் நீங்க இந்த குற்றச்சாட்டுகளை பார்த்துட்டு இருக்கிறீங்க? நீங்க தானே அடுத்தவங்களை குற்றச்சாட்டு வைக்கும் போது நம்முடைய பக்கம் என்ன இருக்குன்னு பார்க்கணும் இல்லையா? கிடையாது. அதாவது முறைக்கு மாறாக அவர் செயல்பட்டார் என்று சொன்னால் விமர்சனத்துக்கு ஆளாக்க முடியும். இது முறைக்கு மாறான ஒரு விஷயம் அவர் செய்யல. தமிழகத்துல 40 தொகுதியிலும் ஜெயிப்போம் சொல்லிட்டு அதிமுக சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுடைய தலைவர் சொன்னபோது 25 தொகுதி ஜெயிப்போம் அப்படின்னாரு. உங்களுக்கு 40 நம்பிக்கை இல்லையா? 25 தான் அப்படிங்க தீர்மானிக்கிறீங்களா? 25 வந்துருங்கிற நம்பிக்கை இருக்குதா? எங்களுக்கு எங்களுடைய கூட்டணி, தமிழகத்தினுடைய நிலைமை இதெல்லாம் பார்த்து எங்களுடைய தலைவர் சொல்லியிருக்கிறார். தலைவர் சொன்னது 100க்கு 100 சரி. உங்களுக்கு இந்த அணிகள் இருந்தா கூட இந்த ஓட்டு வங்கி அடிப்படையில் பார்த்தா கூட உங்களது பின்தங்கிக்கூடிய வாய்ப்பு இருக்குல்ல. அதிமுக ஆளுங்கட்சியா இருக்கிறது, அவங்கள்ட்ட கிட்டத்தட்ட 25-30% வாக்காளர் இருக்காங்க. அதே மாதிரி திமுக வாக்கு அப்படி இருக்குது, சிறுபான்மை வாக்கு 2 பக்கம் இருக்குது. உங்களுக்கு எந்த வாக்கு உங்களுடைய அரித்மேட்டிக் நம்ம வழக்கமா பார்க்கக்கூடாது, அந்த கணக்குல கூட உங்களுக்கு அந்த எண்ணிக்கை வருமா? எல்லாமே அவங்கள்ட்ட இருக்குது. நரேந்திர மோடி எங்களுக்கு இருக்காரு, அவங்களுக்கு கிடையாது. பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் கிருஷ்ணன் வச்சு சொல்ற மாதிரி சொல்றீங்க. நிச்சயமா அந்த அளவுக்கு உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. நரேந்திர மோடி அலை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு இளைஞர்களுக்கு மத்தியில, ஒரு நகர்ப்புற மக்கள் மத்தியில மட்டும்தான் இருக்குது. இது விரைவி கிடக்கக்கூடிய விஷயம் இல்லைன்னு சொல்லிட்டு சிதம்பரம் விமர்சனம் பண்றாரு. சிதம்பரம் அவருடைய கருத்துக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து நீங்க கேட்கறது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. இந்த நாட்டுடைய நிதியமைச்சர் தலைவிதி. என்னை பொறுத்த வரைக்கும் சிதம்பரம் அவர்கள் தமிழகத்திற்கு மிகப்பெரிய துரோகத்தை செய்தவர். அவருடைய பேச்சை எடுப்பதே மிகப்பெரிய அவமானம் என்று நான் கருதுகிறேன். அவர் தன்னுடைய சாதனை பட்டியல தொகுதிக்கு என்ன செஞ்சிருக்கிறேன், மக்களுக்கு என்ன செஞ்சிருக்கேன், அவ்வளவு பெரிய பட்டியல் கொடுக்கிறார். இப்ப போட்டிட்டு இருக்க வேண்டியதுல இவ்வளவு சாதனைகள் செய்தவர் இளைஞர்கள் வழிவிடுறேன்னு சொல்லி சொல்றாரு. தன்னுடைய மகனுக்கு, அவர் மகன் மட்டும் போட்டியில, அதுக்கு முன்னாடி மாணிக் தாக்கூர் போட்டிடுறாரு, விஷ்ணு பிரசாத் போட்டிடுறாரு, நிறைய இளைஞர்கள் போட்டிட்டு தானே செய்யறாங்க. ஏன் அந்த தொகுதியில் இன்னொரு இளைஞருக்கு கொடுத்திருக்க கூடாது? அவங்கதான் 39 தொகுதியிலும் போட்டிடுறாங்களே. தான் அவமானத்திலிருந்து தப்ப வேண்டும். தன்னுடைய மகனுக்கு ஒருவேளை வெற்றி வாய்ப்பு இருந்தது என்று சொன்னால் அதை பெற வேண்டும். ஒருவேளை வேற யாரையும் கொண்டு போட்டு அந்த இடத்துல தோற்று போனாலும் கூட வேற யாரையும் கொண்டு போட்டு தோற்று போயாச்சுன்னு சொன்னா அடுத்த இடம், அந்த இடம் தனக்கு இல்லாமல், தன் குடும்பத்திற்கு இல்லாமல் போய்விடக்கூடாது. இது துண்டு போட்டு வைக்கக்கூடிய வேலைதான். இந்த இடம் காங்கிரஸ் கட்சி சார்ந்தவர்கள் தமிழகத்தில் போட்டி போட்டாங்கன்னு சொன்னா இந்த தேர்தலில் நாம் வெற்றி பெறுவோம் என்கின்ற நம்பிக்கை சர்வ நிச்சயமாக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த எந்த வேட்பாளருக்கும் இருக்க முடியாது. மாறாக அடுத்த முறை ஒரு கூட்டணி அமைக்கப்பட்டு, அடுத்த தேர்தல், அடுத்த பாராளுமன்ற தேர்தல் அமைக்கப்பட்டு சீட்டு கேட்கும் போது அந்த கிரைசிஸ் பீரியட்ல நான் நின்னுல அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறதுக்காக இப்ப துண்டு போட்டு வைக்கிறாங்க. இடதுசாரிகளுடைய மிக முக்கியமான குற்றச்சாட்டு என்ன இருக்குன்னு, காங்கிரஸ் கட்சியும் சரி, பாரதிய ஜனதாவும் சரி, கார்பரேட் நிறுவனங்களுடைய கைப்பாக செயல்பட்டு இருக்காங்க. பெரிய கார்பரேட் நிறுவனம் இது பின்னணியில் இருக்கு. ஒருவேளை இடதுசாரிகள் தலைமையில் 3வது அணி வந்துருமோ, ஒரு தொங்கு பாராளுமன்றம் வந்துருமோ அப்படிங்கிற பயத்துல நரேந்திர மோடியும் பாரதிய ஜனதா இவ்வளவு அளவுல பெரிய அளவில் ப்ரொஜெக்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இடதுசாரிகள் விமர்சனம் வைக்கிறாங்க. இடதுசாரிகள் இரட்டை இலக்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் பெறுவாங்களா அப்படிங்கறதே ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்குது. அவங்க விரக்தியின் விளிம்பில் நின்றுகிட்டு இருக்காங்க. அவங்க இப்படிதான் சொல்லுவாங்க, தோற்று போன ஒரு கட்சி, தோற்று போன ஒரு சித்தாந்தம். இன்னைக்கு நரேந்திர மோடி அவர்களால் இந்த நாடு ஒரு முன்னேற்ற பாதையை அடைய போகிறது அப்படிங்கறது நாட்டு மக்கள் நம்புறாங்க. எல்லா தொழில் அதிபர்களும் நம்புறாங்க, விவசாயிகள் நம்புறாங்க, தொழிலாளர்கள் நம்புறாங்க, மாணவர்கள் நம்புறாங்க. எல்லாருடைய நம்பிக்கை நட்சத்திரமாட்டு அவர் இருக்கிறாரு. அவரும் தான் ஆட்சிக்கு வந்தால் எதையெல்லாம் செய்ய போகிறேன் என்பதை சொல்றாரு. தொழில் அதிபர்கள் வளரக்கூடாதுன்னு சொன்னா தொழிலாளர்கள் எப்படி பிழைக்க முடியும்? தொழிலாளர்கள் ஒழிந்து போகணும், தொழில் அதிபர்கள் வாழணும்னு சொன்னா தப்பு. அதே நேரத்தில் ரெண்டையுமே கொண்டு போகணும். அந்த கண்ணோட்டம் நரேந்திர மோடி இருக்குது. நீங்க முன்னாடி சொன்னீங்க, நாங்க எங்களுடைய பார்வையை திசை திருப்ப மூல தேசிய கண்ணோட்டத்தோட மட்டும் தான் இருக்கணும், காங்கிரஸ் எங்களுடைய பிரதான எதிரின்னு சொன்னீங்க. அது உங்களுடைய பிரச்சார யுக்தி எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு காரணமா இருக்கலாம். ஆனா தமிழகத்தில் அதிமுகவும் கூட அதோடைய தலைவியா இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஜெயலலிதா பாத்தீங்கன்னா காங்கிரஸ் விமர்சனம் பண்றாங்க, திமுக விமர்சனம் பண்றாங்க. பாரதிய ஜனதா பற்றி ஒரு வார்த்தை கூட பேசுவதில்லை. விமர்சனத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கும்போது அவர்களுக்கு வேற தெரியாம இருந்திருக்கலாம். நான் மகிழ்ச்சி அடையின்மை ஒழிய நாள் வருத்தப்பட்டிருக்கேன் இருக்குது. இல்ல அவங்க காங்கிரஸ்ல என்ன விமர்சனம் பண்றாங்கன்னா, பாரதிய ஜனதாவுடைய பி டீம் அதிமுக,
நாளை இவர்களுடைய கூட்டணி தேவைப்படும் என்பதற்காக இப்படி சமரசமா செயல்படுகிறார்கள் அப்படின்னு குற்றச்சாட்டு. நீங்க ஏற்கனவே காங்கிரஸோட கூட்டணி வைக்க கூடாதுன்னு கேட்டவங்க, அதனால நீங்க எந்த லெவலுக்கு வேணாலும் போவீங்க. என்னோட வாய்ப்பே கிடையாது, எங்களுக்கே தனிப்பெரும்பான்மை வந்துரும் சொன்னாலும் கூட முதல்வரில் நீங்க என்ன சொல்றீங்க, நாளை நடப்பதை யார் அறிவார்ன்றீங்க. நாளை எப்படி ஒரு அவசியம் ஏற்பட்டால் நாளை என்று சொல்லும் போது அடுத்த பாராளுமன்ற தேர்தல், நீங்க உடனடியாக இப்ப தேர்தல் முடிஞ்ச உடனே வரக்கூடிய காட்சியை பார்க்க கூடாது. அதுதான் விளக்கம் சொன்னேன். 2014 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுடைய ஆதரவை பாரதிய ஜனதா கோரி பெறாது. எங்களுக்கு அறுதி பெரும்பான்மை இடங்கள் கிடைக்கும், அந்த நிலை வராது. தமிழகத்துல நீங்க ஒரு பிரச்சார யுக்தியா பார்க்கும்போது நீங்க காங்கிரஸ் பத்தி மட்டும் விமர்சனம் பண்ணிட்டு வரீங்க. ஆனா இங்க பிரதானமான கட்சிகள் இரண்டு திராவிட கட்சிகள் அதிமுகவும் திமுகவும் பரஸ்பரம் அவங்கள பத்தி சொல்லிட்டு வராங்க. இங்க இன்னமும் இந்த ரெண்டு கட்சிகள் தான் பெரிய கட்சிகள் என்ன இருக்கு. அதை தாண்டி நீங்க ஒரு வாய்ப்பா இருக்கும் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா தமிழக முதலமைச்சரே பல இடங்களை சொல்லும் போது உங்களுடைய வாக்குகளை வேற யாருக்கும் கொடுத்து வீணாக்கி விடாதீர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த எண்ணம் பெரும்பான்மை மக்கள்கிட்ட இருக்கத்தானே செய்யுது. அந்த எண்ணம் இருக்கக்கூடிய காரணத்தால் தான் இன்னைக்கு நரேந்திர மோடி அவர்கள் வெற்றி பெற்று விடுவார் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு ஏற்பட்டுகிறது. காரணம், இதுவரைக்கும் தமிழக மக்கள் எப்போதுமே பாராளுமன்ற தேர்தலையும் சட்டமன்ற தேர்தலையும் வேறு வேறாக பார்த்திருக்கிறார்கள். இப்ப மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி எது அப்படின்னு சொன்னா, நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வரணுமா அல்லது ராகுல் காந்தி ஆட்சிக்கு வரணுமா? இதுதான் அவருடைய மனதில் இருக்கக்கூடிய கேள்வி. இப்ப திமுக பார்க்க தயாரா இருக்க மாட்டாங்க, அண்ணா திமுக பார்க்க தயாரா இருக்க மாட்டாங்க. இப்ப மக்களுடைய மனதில் எழும்பக்கூடிய கேள்வி, பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி வேண்டுமா, காங்கிரஸ் ஆட்சி வேண்டுமா? ஆனா இந்த நாட்டில் RTI சட்டத்தை கொண்டு வந்தது, தகவல் அறிவு உரிமை சட்டத்தை கொண்டு வந்தது, தேசிய அளவில் ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை கொண்டு வந்தது, ஊரக சுகாதார திட்டத்தை கொண்டு வந்தது, நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்கதான் வச்சிருக்காங்க. நடைமுறை பார்க்கத்தானே செய்யறோம். நம்ம ஒரு மனிதனை கத்தி வச்சு கொத்தி கொண்டுகிட்டு கடைசியில் உடம்புல நான் புதிய சட்டை போட்டு வச்சேன், புதிய செருப்பு போட்டு விட்டேன். இதெல்லாம் எதுக்காக? ஜனநாயகத்தை படுகொலை செய்த பின்பாக இதெல்லாம் கொடுக்கறதுல எந்த விதமான பயனும் கிடையாது. இப்போ உங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய அன்புமணி தான் அமைச்சராக இருந்து செய்தார். அவர் தன்னுடைய சாதனைகள்ல ஒரு பெரிய பட்டியல புஸ்தகமா வெளியிட்டிருக்கார். அப்ப அதெல்லாம் சொல்றார். அப்போ அன்புமணி செய்த சாதனை, ஆனால் மத்திய அரசு செய்தது சாதனை அல்ல. நான் இப்ப ஒரு அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அம்சத்தையும் தனித்தனியாக பிரித்து பார்ப்பதற்கு தயாராக இல்லை. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது காங்கிரஸ் இந்த நாட்டிற்கு நல்லதா கெட்டதா? இந்த தேர்தலில் காங்கிரஸ் அரசாங்கம் செய்த தவறுகளை அங்கீகரிக்க போகிறீர்களா, தண்டிக்க போகிறீர்களா? அந்த கோணத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா, எங்களுக்கு 10% நாங்கள் நன்மை செய்து விட்டோம், ஆகையினால எங்களுக்கு நீங்கள் வாக்களிக்க என்று சொன்னா 90% நாட்டை அழித்து விட்டீர்கள். அதுக்கு தண்டனை எங்கிருந்து கொடுக்கிறது? அப்படி ஒரு பார்வை இருக்கும்போது உங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சாமி ஒரு தனி ஆவர்த்தனம் நடத்தி கொண்டிருப்பதாக பார்க்கப்படுகிறது. தமிழகத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் கூட தமிழகத்தில் ஒரு பிரச்சாரத்துக்கு வரல, தமிழகத்தில் யாரும் கூப்பிடல. அவர் தனித்து ஏதோ ஒரு வட இந்திய தலைவர் போலதான் அவர் பார்க்கப்படுகிறார். அவர் வந்தால் உங்களுக்கு விழக்கூடிய ஓட்டு போய்விடும் என்ற கவலையா? சுப்பிரமணிய சாமியுடைய தேவை அதிகமாக அங்கே இருக்கும்போது அங்க போகக்கூடாது, இங்க வாங்கன்னு சொல்றதுக்கு நான் யாரு? அவருடைய தேவை வட மாநிலங்கள் அதிகமா இருக்கும்போது அவர் தமிழகத்தை சேர்ந்த தலைவர், அவர் தமிழ்நாட்டில் பிரச்சாரம் பண்ண தானே நல்லா இருக்கும். நீங்க சொன்னீங்க பொன் ராதாகிருஷ்ணன் ஏன் அதிகமா சென்னையில இருக்கீங்க, ஏன் கன்னியாகுமரி நீங்க போகலன்னு அது கேட்டீங்க. அப்ப இது மட்டும் மாத்தி கேட்கறீங்களா? எப்படி சரியாக இருக்க முடியும்? இல்ல, அவருடைய சொந்த ஊர் தமிழகம் தானே. என்னுடைய சொந்த மாவட்டம் கன்னியாகுமரி தானே. உங்களுடைய தேவை சென்னையில இருக்க மாதிரி அவருடைய தேவை வட மாநிலங்கள் இருக்குது. இருக்க முடியுமா? அதனால அங்க பயன்படுத்திட்டு இருப்பாங்க. இல்ல, இப்ப கூட அவர் சொல்றாரு, ஒரு 4 நாள் முன்னாடி அவர் ட்வீட் பண்ணிருக்காரு, இலங்கை ராணுவத்துடைய அதிகாரப்பூர்வ பிரதிநிதியாக ஒரு மாநாட்டில் அழைச்சிருக்காங்க, நான் கலந்து கொள்ள போறேன்னு சொல்லிட்டு இப்ப ட்வீட் பண்ணிருக்கிறார். திரு சுப்பிரமணிய சுவாமியுடைய கருத்துக்கள் பாரதிய ஜனதா கட்சியுடைய கருத்துக்கள் இல்லை என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது பல தடவை. அதனால மீண்டும் அதுக்குள்ள போறதுக்கு நான் விரும்பல. இந்த கூட்டணியை ஒருங்கிணைச்சதுல யாருடைய பங்கு முக்கியமானதுன்னு நினைக்கிறீங்க? உங்களுடைய பங்கா? இல்லாட்டி நிறைய தலைவர்கள் நான் தான் காரணம் சொல்றாங்க, நான் அப்படி தோத்து போனேன், எப்படி விமர்சனம் பண்ணேன்னு சொல்றாங்க. கூட்டணி தலைவர்கள் இப்ப விமர்சனம் பண்றாங்க, திரும்ப அந்த பெருமை எடுத்துக்கிறாங்க. யார் உண்மையான காரணம்? என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய இறைவன் வெங்கடாஜலபதி. முதல் பிரார்த்தனை அவர்கிட்ட தான் வச்சேன். நீங்க யாரெல்லாம் சேர முடியாது என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருந்தீர்களோ அத்தனை பேரும் ஒருங்கிணைத்த மாபெரும் சக்தி இறைவன். நாட்டிற்கு நல்லது நடக்க வேண்டும் என்று சொல்லி இறைவனை முடிவெடுத்து விட்டான் என்பதற்கு இந்த கூட்டணி அமைந்தது மிகச்சிறந்த உதாரணமாக அமைந்திருக்கிறது. இந்த கூட்டணியில் அங்கம் வகித்திருக்கக்கூடிய அனைத்து கட்சியுடைய தலைவர்களும் அதற்கு மிக முக்கியமான காரணம். அவங்க மனசு வைக்கலன்னு சொன்னா இது நடந்திருக்க முடியாது. ஆகையினால் இறைவனுடைய விருப்பத்தை கூட்டணி கட்சியுடைய தலைவர்கள் நிறைவேற்றி தந்திருக்கிறார்கள்.
உங்களுடைய முக்கியமான டாஸ்க் இந்த கூட்டணியை அமைக்கிறது. இது முடிந்த பிறகு, இப்ப களம் தெளிவான பிறகு, உங்களுடைய உண்மையான ஒரு நம்பிக்கை அளவு, நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவராக, இந்த கூட்டணி தலைவராக இல்லாமல் ஒரு அரசியல் பார்வையாளர் இத்தனை வருஷமா நீங்க இருந்த போது உங்களுடைய நம்பிக்கை அளவு எந்த அளவுக்கு இருக்கு? எந்த அளவுக்கு தமிழகத்துல பாரதிய ஜனதா கூட்டணி வெல்ல முடியும் நினைக்கிறீங்க? ஏற்கனவே நான் சொன்னது, அதிகப்படியான இடங்களை பெறக்கூடிய முதல்நிலை கூட்டணியாக இந்த கூட்டணி அமைந்திருக்கிறது. தமிழக அரசியல் வரலாற்றில் இதுவரைக்கும் திமுக, அண்ணா திமுகவை தவிர வேறு எந்த கட்சியும் மிகப்பெரிய கூட்டணியை அமைத்தது கிடையாது. முதல் முறையாக இந்த கூட்டணி அமைந்திருக்கின்றது. ஆகவே இது சரித்திர முக்கியத்துவம் நிறைந்த ஒரு கூட்டணியாக இந்த கூட்டணி கருதப்படும். கூட்டணி அமைக்கப்பட்டது. இந்த கூட்டணி வெற்றி பெற்று வரும்போது சரித்திரம் படைக்கக்கூடிய கூட்டணியாக இது தொடரும். நிறைய நம்பிக்கையோடு இருக்கிறீர்கள். உங்களுடைய நல்ல நோக்கங்கள் நிறைவேற எங்களுடைய வாழ்த்துக்கள். இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்களை, உங்களுடைய நேரத்தையும் எங்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி. ரொம்ப நன்றி.